ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 402. இங்கு ஸ்ரீ பலராம அவதாரம் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பூபாரம் தாங்க முடியவில்லை, அரக்கர் தொல்லை நீக்கி எங்களை காத்து அருள வேண்டும் என தேவர்கள் பிரம்மா, சிவபெருமான், இந்திரன் தலைமையில் பள்ளி கொண்ட பரந்தாமனை பிரார்த்தனை செய்தார்கள். கம்சனாக பிறந்த கால நேமியையும் சிசுபாலன் தந்த வக்ரனாக பிறந்து இருக்கும் ஜெய் விஜயர்களையும் மற்ற அசுர கூட்டங்களையும் சம்ஹாரம் செய்து பூமியை ரட்சிக்கிறேன் என அபயம் அளித்தார் பரந்தாமன். இப்பொழுது வசுதேவருக்கு பௌரவி, ரோகிணி, பத்திரை, மதுரை என்று பல மனைவியர்கள் இருந்தார்கள். தேவகனுடைய 7 பெண்களையும் வசுதேவர் மணந்து கொண்டார். கடைசி பெண்ணான தேவகியையும் மணந்து கொண்டார். உக்கிரசேனர் தன் மகள் தேவகியை சிறப்பித்து ஏராளமாக பரிசளித்தார். பகவத்கீதையில் கூறியபடி பக்தர்களை காத்து அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலை நாட்டுவதற்காக பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் தோன்றினார்கள். இப்போது வசுதேவரின் மனைவியான ரோகிணிக்கு குழந்தையாக முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான பலராமர் தோன்றினார். இப்போது வசுதேவரின் மனைவியான தேவகிக்கு 8வது குழந்தையாக பகவான் கிருஷ்ணர் தோன்றினார். பின்பு இவர்கள் இருவருமே இணைந்து இளமை பருவத்தில் பக்தர்களை காப்பதற்காக கம்சன் உள்பட பல அரக்கர்களை கொன்று குவித்தார்கள். இப்பொழுது பலராமருடைய லீலைகள் அனைத்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அன்பு தொண்டு செய்வதற்காக கிருஷ்ணருடைய லீலைகளுடன் பிணைந்து இருப்பதை நாம் காணலாம். இப்பொழுது சேவன மகரிஷியின் மைத்துனன் ஆனர்த்தன் அவருடைய குமாரரான ரேவதனின் மகள் பெரிய அழகி ரேவதி தன் மகளுக்கு ஏற்ற கணவன் யார் என கேட்க மகளையும் அழைத்து கொண்டு சத்தியலோகம் சென்றான் ரேவதன். அங்கு அப்போது நாட்டிய நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருந்தன. இடையில் குறுக்கிட வேண்டாமென காத்து இருந்தான் ரேவதன். எல்லாம் முடிந்ததும் பிரம்மதேவர் ரேவதனை கூப்பிட்டு வந்த காரியத்தை விசாரித்தார். ரேவதன் கூறினான், ஓ பிரபு, என் மகள் ரேவதிக்கு உகந்த கணவன் யாரென என்னால் தீர்மானிக்க முடியவில்லை. நீங்கள் திருவாய் மலர்ந்து அருள வேண்டும் என வேண்டினான். பிரம்மா இப்பொழுது சிரித்தார். ஓ ரேவதா, நீ இங்கு வந்து பல யுகங்களாகிவிட்டன. இது அமர லோகம் ஆனபடியால் உனக்கும் உன் குமாரிக்கும் மூப்பு தட்டவில்லை. கடலுக்கு நடுவில் நீ உண்டாக்கிய குசஸ்திரி நகரை கடல் கொண்டு விட்டது. உன் கருத்துமி முதலான 100 பிள்ளைகளும் அவர்களின் புத்திர பௌத்திராதிகளும் மாண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது உனது மகளுக்கேற்ற கணவன் யது வம்சத்தில் பிறந்த ஆதிசேஷ அம்சமான பலராமன் ஆவான். வசுதேவரின் மைந்தன், உக்கிரசேன மகாராஜாவின் பேரன். போய் கேட்பாயாக. இந்த சம்பந்தத்தை முடித்துவிட்டு பத்திரிகாசிரமம் சென்று தவம் செய்து முக்தி அடைய வழியை தேடுவாயாக என்றார் அவர். பிரமித்த ரேவதன் மகளோடு வட மதுரை வந்தான். நான்முகர் கூறியதை கேட்டதும் அனைவருமே மகிழ்ச்சியோடு திருமண ஏற்பாட்டை செய்தார்கள். இருவருக்கும் திருமணம் கோலாகலமாக நடந்தது. பலராமன் ரேவதி தம்பதியருக்கு வத்சலை என்ற அழகிய பெண்ணும் நிசிதன், உள்முகன் என்ற 2 புதல்வர்களும் பிறந்தார்கள். பகவான்
கிருஷ்ணரும் பலராமரும் அவர்களின் லீலையின் இறுதியில் பிரபாச தீர்த்தத்தில் யாதவர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு இறந்த பின்பு யோக நிஷ்டையில் ஆழ்ந்தார் பலராமர். அவரது திரு உடலில் இருந்து ஒரு சர்ப்பம் தோன்றி ஜொலித்து கொண்டு சமுத்திரத்தை நோக்கி புறப்பட்டது. கடல் அரசன் அர்க்கியம் பாத்தியம் முதலானவைகளை கொடுத்து வரவேற்றான். சித்தர்களும் நாகர்களும் போற்ற கடல் நீரில் அந்த நாகம் மறைந்து விட்டது. பலராமர் அவருடைய அவதாரம் கிருஷ்ண அவதாரத்தோடு பிணைந்து இருப்பது ஆகும். இருவருமே சேர்ந்து மாடு மேய்த்தார்கள், போர் இட்டார்கள். வீணையும் நாதமுமாக மலரும் மனமுமாக கடலும் நீளமுமாக எடுத்த அவதாரங்கள் இரண்டும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிப்பது மிக மிக கடினம். தம்பி லக்ஷ்மணனாக பிறந்து அன்பு தொண்டு செய்த ஆதிசேஷனை தமையனாக்கி தன் அவதாரங்களில் ஒன்றாக்கி பெருமைப்படுத்தியவர் ராமராகிய மகாவிஷ்ணு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்